வள்ளியின் வேலன் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வள்ளி தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. அப்போ ரஞ்சித் வள்ளிக்கிட்ட பேசுகிறாங்க. என்ன வள்ளி எங்கே போகிற அப்படின்னு கேட்க வள்ளி ரொம்ப கிண்டலாக பதில் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு ரஞ்சித் என்ன வள்ளி நீ இந்த ஏரியா சரியில்லை, ரவுடி பசங்க நிறைய பேர் இருப்பாங்க, உன் கூட துணைக்கு வரலான்னு கேட்டால் இப்படி பதில் சொல்கிறிய நீ அப்படின்னு கேட்க அப்போ வள்ளி யாரு நீ எனக்கு துணைக்கு வர போறியா? உன்னெல்லாம் நான் துணைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வள்ளி நீ இப்படியெல்லாம் சொல்கிற? ஏதோ உன் மேலே இருக்கிற அக்கறையில் தானே நான் எப்படியெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல உன்னோட அக்கறையே எனக்கு தேவையில்லை, அப்படியே இருந்தாலும் உன்னெல்லாம் நான் துணைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால் ஒரு கல்லையே தூக்க முடியல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண அப்போ ரஞ்சித் நான் ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பாக அந்த கல்லை தூக்கியிருக்க முடியும் அப்படின்னா சொல்கிறாங்க. சும்மா உன்னால் தூக்க முடியல அதுக்கே இவ்வளோ பில்டப் கொடுக்குற அப்படின்லாம் சொல்லும்போது பார்க்கறதுக்கு தான் நீ மாடர்னாக இருக்கு, ஆனால் இந்த கல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ நம்புற பாரு அப்படின்னு சொன்னதுமே அப்போ வள்ளி இங்கே பாரு நான் பார்க்கறதுக்கு கிராமந்தான், பக்கா கிராமந்தான், அதை சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, அதை நான் பெருமையாகவே சொல்லிப்பேன், உன்னெல்லாம் நான் துணைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன், எனக்கு போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ரஞ்சித் என்னையா நீ எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு போகிறேன், உன்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. வள்ளி போயிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு திரும்ப வராங்க. கரெக்டாக ரஞ்சித் செட் பண்ண அந்த ரவுடிங்க நேராக அங்கே நிற்கிறாங்க. வள்ளிக்கிட்ட வம்பு பண்ணுறாங்க, அந்த ஷாலெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. இதெல்லாம் ரஞ்சித் தூரமாக நின்று பார்த்துட்ருப்பாங்க. இதுதான் சரியான சமயம், இப்போ நம்ம என்ட்ரி கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு ரஞ்சித் ஓடலான்னு வரும்போது கரெக்டாக வேலன் முன்னாடி ஓடுறாங்க. வேலனை பார்த்ததுமே இவன் எங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க வேலன் கொஞ்சம் தூரம் ஓடுறாரு. பின்னாடியே ரஞ்சித்தும் ஓடுறாங்க. வேலன் ஒரு பக்கம் ரஞ்சித் ஒரு பக்கம்னு ஓடிட்டு இருக்க அவங்களுக்கு முன்னாடியே ரத்னவேல் அங்கே வள்ளியை அந்த ரவுடிங்களை அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடித்ததுக்கு அப்புறமா அந்த ரவுடிங்க ரத்னவேலை பிடிச்சி அடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ வள்ளி வேலன்கிட்ட போய் அவங்கள அடிக்க சொல்கிறாங்க. ஆனால் வேலன் அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஐயா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்காங்க. ரத்னவேல் எல்லாரையும் அடித்து போட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. வள்ளி நேராக போயிட்டு வேலனை பயங்கரமாக திட்டுறாங்க. எங்கள் அப்பா ஒருத்தர் அடிக்கிறாங்க, நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட, மேடம் அதெல்லாம் ஐயா பார்த்துப்பாரு, நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியவே இல்லையா, அவர் உங்களுக்காக அவங்க எல்லாரையும் அடிச்சிருக்காரு மேடம் அப்படின்னு சொன்னதுமே வள்ளி அதை யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறமா பூஜைக்கான ஏற்பாடெலாம் பண்ணிடலாம், பூஜை பண்ணலாம் அப்படின்னு பூசாரிக்கிட்ட வேதநாயகி சொல்கிறாங்க. அப்போது பூசாரி முதல்ல பொங்கல் வைக்கணும் அப்படின்றாங்க. பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள்லாம் பொங்கல் வைக்க முடியாதுமா, கன்னி பொண்ணுங்க தான் பொங்கலை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னி பொண்ணுன்னு பார்த்தா வள்ளி தான் அப்படின்னு சொன்னதுமே வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா சரி நானே பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வேதநாயகி என்ன வள்ளி உனக்கு ஒரு அடுப்பை பற்ற வச்சு சுடுதண்ணியே வைக்க தெரியாது, நீ பொங்கல் வைக்க போறியா, கொஞ்ச நேரம் நீ அமைதியார் அப்படின்னு பூசாரி கிட்ட பூசாரி வேற ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பூசாரி அதெல்லாம் எந்த வழியும் கிடையாதுமா, கன்னி பொண்ணு தான் பொங்கலை வச்சா அப்படின்னு சொன்னதுமே யாருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ வேலன் வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் தைரியமாக பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுமே வள்ளி அத்தை எனக்கு பொங்கல் வைக்க தெரியும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வள்ளியே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாள், அவளே வைக்கட்டும் அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க. சரின்னு வள்ளியை பொங்கல் வைக்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வேலன் ஒரு ஹெட்ஃபோனை வள்ளிக்கிட்ட கொடுத்துருவாங்க. அது காதில் மாட்டிட்டு வள்ளி உட்காந்துருவாங்க. ரெடியாக உட்காந்ததுக்கப்புறம் வள்ளிக்கு ஒன்றுமே புரியாது. வேலனை திடீர்னு ரத்னவேல் கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. வேலனாலையும் எதுவும் சொல்ல முடியாது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அப்போ வள்ளியோட சித்தி வள்ளி அந்த குச்சியெல்லாம் உடச்சி வெய்ய அடுப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேதநாயகி சுமதி நீ அமைதியார், எல்லாம் அவளுக்கு தெரியும், அவள் செய்யட்டும் அப்படின்னு அவங்க சித்தியையும் பேச விடாத பண்ணிடுவாங்க. சரின்னு வள்ளி அந்த குச்சியெல்லாம் உடச்சி வச்சுட்டு இருப்பாங்க. அடுப்பை பற்ற வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே வள்ளிக்கு தெரியாது. அப்படியே முழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஐயோ இவன் வேற எதையுமே சொல்லலையே, இவன் பேச்சை நம்பி உட்காந்துட்டுமே நாம அப்படின்னு வள்ளி உட்காந்துட்டு இருக்காங்க. திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. ரத்னவேல் வர விடாமல் வேலன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேலன் நாம் எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகணுமே அப்படின்னு சொல்லி பாத்ரூம் போயிட்டு வரோம் அப்படின்னு அங்கேருந்து வேலன் வந்துடுவார். வேலன் தனியாக பேசுகிறாரு. மேடம் அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுங்க அப்படின்னு சொன்னதுமே வள்ளி கடகடன் தண்ணியை ஊற்றுறாங்க. தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கு முன்னாடி நீங்கள் அரிசியெல்லாம் கழுவி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி வள்ளி அரிசியெல்லாம் கழுவிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வள்ளியும் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. இதை பார்த்து வேதநாயகி என்ன இது இவ சமைக்க தெரியாதவ மாதிரியே இல்லையே, இவ கரெக்டாக செய்கிறாளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வள்ளியோட சித்தப்பா ரத்னவேல் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன் அங்கே பார்த்தீங்களா நம்ம வள்ளி
கிச்சன் பக்கமே போனது கிடையாது. ஆனால் பொங்கல் எப்படி வைக்கிறா பாருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வேலன் ஒவ்வொன்றா சொல்ல வள்ளி வந்து அதை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வேதநாயகிக்கு சந்தேகம் வருது. நேராக வந்து அந்த ஹெட்ஃபோனை வந்து காதில் இருந்து அப்படியே பிடுங்கிடுவாங்க. இவனுக்கு என்ன பொங்கல் வைக்கிற நேரத்தில் நீ என்ன பாட்டு கேட்கணுமா, இப்போ பாட்டெல்லாம் ஒன்றும் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டே பிடுங்கிடுவாங்க. அப்போ வள்ளிக்கு ஐயோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரியலையா அப்படின்னு முழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன வள்ளி பார்த்துட்டு இருக்க, இவ்வளோ நேரம் செஞ்சல செய் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்படியே முழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது வேலன் வந்துட்டு வெல்லம் போடணும் அதெல்லாம் வந்து சொல்லிடுவாங்க. உடனே எல்லாத்தையும் கடகடன்னு செய்கிறாங்க. அப்புறம் பொங்கலும் வந்து நல்லா பொங்கிடும். வள்ளிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் வெள்ளெல்லாம் போட்டு பொங்கலை வந்து செஞ்சிடுவாங்க. வள்ளிக்கு வந்து பொங்கல் வந்து வச்சதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாயிடுது. வேதநாயகி வந்து ஒரு பக்கம் வந்து பயங்கர டென்ஷனாக வந்து பார்த்துட்ருப்பாங்க. ரத்திர வேலை இதெல்லாம் வள்ளி செய்யறதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.